நம்ம வந்து இன்றைக்கி மொச்சக்கொட்டை வெள்ளை மொச்சக்கொட்டை குழம்பு வைக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் போட்டு இங்கே பாருங்கள் இதெல்லாம் போடும். எண்ணெய், சோம்பு, பட்டை, லவங்கம், அப்புறம் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை. லவங்கம் வந்து போடல, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, மீதி கருவேப்பிலை, வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி நீங்கள் வந்து அரைச்சும் போடலாம், வெங்காயமும் தக்காளியும் அப்படியும் போடலாம், அது உங்களோட விருப்பம். அரைச்சி போடலாம், இல்லை அப்படியும் போடலாம், நீங்கள் நினைக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது அரைச்சி போட்டு வச்சுருக்க டப்பாவில் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட். பாருங்கள், இது நல்லா வதங்கட்டும். வதங்கின உடனே இன்றைக்கி உருளைக்கிழங்கு மொச்சக்கொட்டை போட்டு சும்மா ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பட்டை லவங்கம் போட்டு ஒரு ஸ்பைசியான மொச்சக்கொட்டை உருளைக்கிழங்கு குருமா மாதிரி வைக்கப்படும். அப்புறம் உருளைக்கிழங்கு வந்து சீவி கழுவி க்ளீன் பண்ணி வச்சது. தேங்காயெல்லாம் ஊற்ற மாட்டேன் நான். மத்தியானத்துக்கு வைக்கிறதுக்கு வந்து தேங்காய் ஊற்றலை, ஏன்னா அது வந்து கெட்டு போயிடும் அப்படின்றதால தேங்காய் ஊற்றாமல் திட்டமாக செய்ப்போம். தேங்காயும் ஊற்றலாம், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள் ஒரு உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு போட்டுக்கோங்க. மிளகாத்தூள், சால்ட்டை எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். ஏன்னா நான் ஆல்ரெடி மொச்சக்கொட்டையில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இந்த பாருங்க, ஒயிட் மொச்சக்கொட்டை வேக வச்சு வடித்து வச்சுருக்கேன். நல்லா இருக்கும், இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படியே ஃப்ரை வச்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லை நீங்கள் குருமா மாதிரியும் பண்ணிக்கலாம், நீங்கள் ஃப்ரை மாதிரியும் பண்ணிக்கலாம். இதுலேயே வெந்துடும் அப்படி, ஏன்னா எல்லாமே நான் வேக வச்சுருக்கேன். மொச்சக்கொட்டையும் நல்லா வேக வச்சு வடித்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து சும்மா அது ஒரு ஆவரியிலே வெந்துடும். உருளைக்கிழங்கு இதில் இருக்க தக்காளி, வெங்காயம், இந்த தண்ணியே போதும். சிம்மில் வச்சு அப்படியே வேக வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரை மாதிரி சாப்பிட்ணும், ஸ்பைஸியாக ஒரு ஃப்ரை மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னா அப்படியே வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து அப்படியே தான் பண்ண போகிறேன், ஃப்ரை மாதிரி பண்ண போகிறேன். அதனால் இப்போதைக்கு தண்ணி ஊற்றலை. எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். மொச்சக்கொட்டை உருளைக்கிழங்கு குருமா மாதிரி ஒரு ஸ்பைசியான ஃப்ரை பண்ணியிருக்கேன்.